ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பச்சை பட்டினி விரதம். பொதுவாக அம்மனை குளிர்வித்தல், இந்த விரதத்தின் போது அம்மனுடைய கோபத்தை குறைச்சி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக பூக்களை கொண்டு அம்பாளுக்கு வழிபாடு, ஒரு பிரத்யேக வழிபாடு நடக்கும். அதுக்கு பேர் தான் பூச்சொரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வருகிற பங்குனி மாத கடை ஞாயிறு அன்னைக்கு ஆரம்பித்து மாசி மாத கடை ஞாயிறுலேருந்து பங்குனி மாத கடை ஞாயிறு வரைக்கும் இது ஒரு 4 அல்லது 5 வாரங்கள் நடக்கும். பொதுவாக ஒரு 28 நாட்கள் இந்த விசேஷமான ஒரு நிகழ்வு நம்ம சமயபுரம் பூச்சொரிதல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கால அளவு சில நேரத்தில் கொஞ்சம் மாறி கூட வரும். ஒரு நாள் 2 நாள் வரும். பக்தர்கள் எல்லாம் மஞ்சள் நிற உடை அணிந்து விரதம் இருந்து மாலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா கூடை கூடையாக, வண்டி வண்டியாக, ஊர்வலமாக, பாத யாத்திரையாக அம்மனுக்கு பூச்சொரிந்து பூ பொழிந்து வழிபடுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அருகில் இருக்க ஊரில் இருந்தெல்லாம், பல்வேறு கோயிலேருந்து அந்த ஊரில் இருந்தெல்லாம் கூட வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு கூட கூடையாக பூ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னா அம்மா என்ன பண்ணுவா? 2-3 குழந்தைங்க பெற்ற தாய்மாரே, நான் உனக்கு பட்டினியாக விரதம் இருக்கேன்னு சாப்பிடாம உண்ணாநோன்பு இருந்து அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு படுதோ இல்லை ஒரு பரீட்சையில் வரணுமோ என்னவோ, அது ஒரு நல்ல ஒரு 2-3 குழந்தைய பெற்ற அம்மாவே இப்படி இருக்கும்போது அவள் ஜெகத்காரணி, உலகத்துக்கே அம்பா. அவள் என்ன பண்ணுவா? தன்னுடைய குழந்தைகளுக்காக சாம்பிராணி வாசகியாகிய நம்ம சமயவரத்தா, நம்ம லோகமாதா ஜெகத்ரக்ஷகி, 1000 கண்களை உடையாள், வேப்பிலைக்காரி, என்னென்ன பேர், எத்தனை பேர் அவளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்காக அம்பாளே விரதம் இருக்கிறா. ஒரு 28 நாள் இந்த மாசி கடைசி ஞாயிறுலேருந்து பங்குனி ஞாயிறு வரைக்கும், கடைசி ஞாயிறுக்கு வரைக்கும் தேவிக்கு பார்த்திங்கன்னா அப்போ அம்பாளுக்கு சமயவரத்தாளுக்கு எந்தவித நெய்வேத்தியம் படையல் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த சமயத்தில் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு வெறும்ன நீர்மோர், பானகம், இளநீர், இது மட்டும்தான் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. தன்னுடைய தமையனான ரங்கநாதருடைய சீரை ஏற்கும் நேரமாகவும் இது அமைகிறது. அதாவது இந்த பூச்சொரிதல் திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நடக்கும். அப்போ இந்த விஷயமும் நடக்கும். இது எதனால் கொண்டாடப்படுகிறது? இதனுடைய புராண தாத்பரியங்கள் என்ன? நாம் இதை எப்படி கொண்டாடலாம், என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாங்க. இப்போ இந்த 28 நாள் இருக்குது இல்லைங்களா? இந்த 28 நாளில் நாம் வைக்கிற எந்த கோரிக்கையானாலும் வேண்டுதலானாலும் அம்பா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஐதீகம், உண்மை. ஆனால் நியாயமான விஷயத்துக்காக மட்டும் நம்ம வேண்டணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அம்பாள் பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு, அதோட ஒரு புராண நிகழ்வும் சேர்த்து இப்போ பார்க்கலாங்க. விஜயநகரம் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. அந்த பேரரசு நடந்த காலம் இது. கணபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த காலத்தில் நடந்த இந்த ஒரு உண்மையான நிகழ்வு இது. ஒரு சுயம்பு புற்று இருக்குது உங்களுக்கு. ஒரு சுவாமி என்ன பண்ணுறாரு, ஒரு யந்திரம் பிரதிஷ்டை பண்ணி அங்கே வைக்கிறாரு. அம்பாள் அங்கே சுயம்பா தோன்றி அது புற்றாக மாறி வேம்பாக வடிவெடுத்து ஒரு சக்தி பீடத்திலேயே ஒரு முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாக நம்ம சமயபுரத்தம்மன், சமயவரத்தா அப்படின்னு நாம் செல்லமாக ஆசையாக ரொம்ப உரிமையாக வாஞ்சனையாக கூப்பிடுறோம் இல்லையா, அவள் அங்கே வந்து அதில் தங்கிடுறா. இந்த கண்ணபுரம் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து அந்த உங்களுக்கு அந்த யந்திர பிரதிஷ்டை மூலமாக அந்த சுவாமிஜி செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்துடுறா. அப்போ இந்த ஆட்சி சமயத்தின்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு புதுமண தம்பதிகள் காலையில் கல்யாணம் ஆகுது, அவங்க அந்த ஊருக்கு வர்றாங்க. அம்பாள் மேலே மிகுந்த தீவிரமான பக்தை அந்த பொண்ணு. கள்வர்கள், திருடர்கள்லாம் சூழ்ந்துடுறாங்க. திடீர்னு அங்கே வந்துட்ட உடனே அவள் கணவனையும் அங்கே இழக்க நேரிடுது. அவளுக்கு அவள் கணவன் இன்னும் தெரியல. எல்லாரும் போன பிறகு இந்த பொண்ணு மயக்கமாயிடுறா. அங்கே நடந்த நிகழ்வில் அவள் ரொம்ப மயங்கி போய் பயந்து போயிடுறா. பார்த்தா ஒரு புற்றுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிறா. அது அம்பாளோட இடம்னு தெரியுது. அழுது புலம்புறா, கீழே விழுந்து பிறண்டு பிதற்றுகிறாள். அம்மா, உன்னை அப்படி நான் நம்பி கும்பிட்டேனே, உனக்கு கண்ணே இல்லையா, இப்படி பண்ணிட்டியே, காலையில் தானே திருமணம் ஆனது அப்படின்னு சொல்லி பலவாறாக அழுந்து புலம்புகிறாள்.
அப்போ இந்த மாலைக்குள்ளே நீ இப்படி பண்ணிட்டியே தாயே, உனக்கு கண்ணு கிடையாதா, கண்ணு தெரியாதா? நம்ம கூட சில நேரத்தில் அம்மாள்கிட்ட கோவமாக போவோம், உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்லையா, உனக்கு கொஞ்சமாவது கண்ணு பாரம்மா எனக்குன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பொண்ணு விரக்தியில் காலையில் கல்யாணம் ஆச்சு, சாயந்தரம் இப்படி ஆனால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் அவள் ரொம்ப நொந்து அம்பாள்கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுடுறா. அப்போ ரொம்ப அழறா, உரிமையாக கோபமாக அம்மாள்கிட்ட கேட்குறா, எனக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு கிடைக்கலன்னாக்கா இதே வேப்பமர அடியிலே என் உயிரை மாய்த்து கொள்வதாகவும் அவள் அழுது புலம்பி பிதற்றி மயங்கிடுறா. ஏன்னா அவள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாகிட்டா, அப்படியே மயக்கமாக ஆகிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு உருவம் எவ்வளோ நோக்கி வருகிறது, ஜல் ஜல் ஜல்னு அப்படின்னு ஒரு சத்தத்தோடு வருது. ஒரு மத்தியம வயதுள்ள ஒரு பெண் அந்த உருவம். இவர் ரொம்ப மிகுந்த சோர்வத்தோடு களைச்சி போயிருக்கா இல்லையா, அவளுக்கு என்னன்னு கண்ணு சரியாக தெரியல. அவளுக்கு இந்த பெண்ணை வந்துட்டு அந்த மஞ்சள் சேலைக்காரி கேட்குறா, நீ யார் அப்படின்னு கேட்குறா. யார்? மஞ்சள் சேலைக்காரி. இப்போ வேறு யாரும் இல்லை, நம்மளோட வேப்பலகாரி சமயவரத்தா சாம்பிராணி வாசகி தான் அவள். இப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, இப்படி நடந்தது, இந்த மாதிரி இந்த ராஜாவோடைய ஆட்சியில் தான் நாங்கள் இருந்தோம், மறுதி காலையில் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியா, சரிம்மா, எனக்கு கொஞ்சம் தலை பார்த்து விடுறியான்னு கேட்குறா. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெண்கள்லாம் ஒன்றா கொடுந்தாங்கன்னா இந்த தலை பார்க்குற விஷயம், தலை கோதுற விஷயம், இந்த மாதிரி நிறைய அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்கா தங்கைகள்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் சுகமாகவும் இருக்கும், அந்த தலையை கொஞ்சம் வருடி விடுறதெல்லாம். சரிம்மா செய்கிறேன்னு சொல்கிறா இந்த பொண்ணு. தலையில் இருக்கிற ஒரு முடியை மெதுவாக நகர்த்துறா. அவளுக்கு அப்படியே அதிர்ச்சியாக போயிடுது. ஒவ்வொரு முடி கண்ணுலையும் அத்தனை கண் தெரியுது. அவள் அப்படியே உடம்பெல்லாம் மெய்சிலிருத்து நடுங்கி போயிடு, மிரண்டு போயிடுறா. இது ஒரு பெரிய கதை, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு மயிர்காலும் ஒவ்வொரு கண். என்னையா நீ கண் இல்லைன்னு சொல்கிற, காலையிலக்குள்ளே உனக்கு நீதி கிடைக்கும், அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறா. ரொம்ப உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கிறது எனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு. உங்களுக்கு இது ஒரு பெரிய கதை, அந்த ராஜா பேர் எல்லாமே உங்களுக்கு ஒரு புராண நிகழ்வு, உண்மையான கதை தான் இது. அதனால தான் புராண நிகழ்வு அப்படின்னு சொல்கிறது. காலையில் உனக்கு நீதி கிடைக்கும், அழுகாதன்ட்டு போய்ட்றா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ராஜாங்க பணியாட்கள்லாம் அவர் கணவனை கொண்டு அவங்க விட்டுட்டு போகிறாங்க. உண்மையான கல்வர்களெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல்வர்களெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. இப்போ இந்த கண்ணபுரத்தம்மன் தான் 1000 கண் படைத்தவள். அதனால தான் இவளுக்கு 1000 கண்ணுடையா அப்படிங்கிற ஒரு பேர். சமயத்துக்கு உதவி செய்வா, கேட்டதை கொடுப்பா, அதனால் சமயபுரத்தா அப்படிங்கிற ஒரு பேர். இந்த மாதிரி அம்பாளுக்கு 1000 கோடி பேர்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த சமயபுரத்தா பார்த்திங்கன்னா நவகிரகங்களையே நவநாகங்களாக தன்னுடைய ஆபரணமாக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ளே அதெல்லாம் அடக்கம் அவளையே வச்சுருக்கா. 27 நட்சத்திரங்கள்லாம் அந்த யந்திர வடிவிலையும் அவளுக்குள்ளே அடக்கமாக்கியும் வச்சுருக்கிறா அம்பா. இதை அனைத்துமே அம்பா தன்வசம் வச்சுருக்கிறா. அந்த மாதிரி நேரத்தில் சரி நாம் இதை எப்படி செய்யலாம், என்ன பூஜை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவங்க இந்த சமயபுரத்துக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணலாம். அந்த 28 நாளில் எப்போ முடியுதோ அப்போ பண்ணலாம். இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் போகலாம். இல்லைம்மா எங்களுக்கு அங்கெல்லாம் போக வசதி இல்லை, அவ்வளோ வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வயது காரணம், வசதி இல்லை, ஏதோ காரணம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூடையில் பூவோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பூக்களை கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், இல்லை நாங்கள் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாது, வேறு ஏதோ காரணம் வச்சுக்கோங்க, அம்பாள் படம் வச்சுக்கோங்க. நமக்கு படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க. படம் இல்லைன்னா அம்பாளை மனசில் தியானம் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் வர்ற படத்தை அப்படியே மனசில் நிலைநிறுத்தி கொண்டு ஒரு 2 நெய் தீபம் இல்லைன்னா 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு நம்ம காலை மாலை இந்த 28 நாள் பூஜை பண்ணுங்கள். முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுங்கள். அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு நாளாவது கட்டாயம் நீங்கள் பண்ணுங்கள். மாவிளக்கும் ரொம்ப விசேஷம். மாவிளக்கு கூட நாம் போடலாம், காலையிலையும் போடலாம், சாயந்தரமும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அம்பாளை மனதில் தியானம் பண்ணலாம். ஏன்னா வெளியூர்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. வெளிநாட்டில் இல்லை நம்ம வடக்கெல்லாம் எங்கன்னா இருந்தோம்னா அது மாதிரி கிடைக்காது. அது மாதிரி அம்பாளுடைய சிந்தனையில் அவள் பேர் சமயவரத்தா, அந்த எந்த பெயர் பிடிக்குதோ அம்பாளை அதே மாதிரியே மனசுக்குள்ளேயே சொல்லி நம்ம சமைக்கும்போது நடக்கும்போது என்ன வேலை செய்கிறோமோ அதனால் படுக்கையில் இருக்கும்போது மட்டும் அந்த திடுக்கு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்கள். மற்ற நேரம்லாம் நீங்கள் அந்த அம்பாளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்பாள் விரதம் இருக்கிற போது நம்மளும் சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கு கூடுதல் பலன்கள் உண்டு. அம்பாளோட சேர்ந்து நாம் விரதம் இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி பூஜிக்கிற இந்த ஒரு 28 நாள் நாம் நிச்சயமாக செய்யலாம். அதே சரி, அதெல்லாம் முடியல, எங்களுக்கு பாத யாத்திரை போக முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி பூஜை செய்கிறாங்க இல்லையா, பாத யாத்திரை போகிறாங்க, இல்லை மாலை இட்டு அந்த மஞ்சள் உடை அணிந்தெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஒத்தாசைகள் நாம் செய்யலாம். ஒரு நீர்மோர் கொடுக்குறதோ, அவங்களுக்கு தேவையான தண்ணி வாங்கி கொடுக்குறது, எல்லாம் அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி அந்த லைன் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம் எப்படி வேணால் செய்யலாம். இது எல்லாமே நேரடியாக சமயவரத்தாளுக்கு நாம் செய்கின்ற சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு செய்கிற உபகாரம் அம்பாளுக்கு போய் சேரும். இந்த பச்சை பட்டினி விரத நாளில் நாம் அம்பாளை மனதார நினச்சி வாசனை புஷ்பங்கள், எப்பயுமே வாசனை இல்லாத பூக்களை எந்த சுவாமிக்குமே சாத்தக்கூடாது. கனகாம்பரம், டிசம்பர், இது மாதிரி நாக்கு இல்லாத புஷ்பங்களை நாம் அம்பாளுக்கோ சுவாமிக்கோ சாத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆகம விதி. அது நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நல்ல வாசனையால் மனம் மிகுந்த மலர்களை அம்பாளுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். போக முடியாதவங்க வீட்டில் இருக்க படங்களுக்கு அதையே சமர்ப்பணம் பண்ணுங்கள். என்ன முடியுதோ அது செய்யுங்க. வெறும்னா ஒரு அகல் விளக்கு, நம்ம மாவிளக்கு வீட்டிலே கூட போடலாம், தப்பில்லை. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா. இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்துச் சொல்லுங்கள், புண்ணியம் தரும். நன்றி, வணக்கம்.